தான். நம்பர் 1, இட் இஸ் அ கிஃப்ட். ரட்சண்யம் ஒரு ஈவு. எல்லாம் சொல்லுங்க, ரட்சண்யம் ஒரு ஈவு. இது கடவுள் எனக்கு தந்த கிஃப்ட். ரோமர் 11:6. எல்லாரும் பைபிளையும் கூட படிக்கணும். இன்னைக்கு வசனம் மட்டும்தான் சொல்ல நேரம். இந்த வசனத்தை நீங்கள் புரிஞ்சிக்கலன்னா கடைசி வரைக்கும் உங்கள் ரட்சிப்பு உங்களுக்கு புரியாமல் போயிடும். அண்ட் இஃப் பை கிரேஸ், இது கிருபையினால் என்றால், then it is no longer works. இது ஒரு நாளும் செயல்களால் அல்ல. otherwise grace is no longer grace. இது கிருபையினால் தான் ரட்சிக்கப்படுகிறோம், செயல்களால் அல்ல. அப்படி செயல்களால் என்றால் கிருபையே அல்ல. but if it is of works, இது செயல்களால் என்றால் அது கிருபையே அல்ல. அப்போ செயல்களே அல்ல. என்ன பவுல் சொல்றார்னா, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது கிருபையினால தான், செயல்களால அல்ல. அது கிருபையினால் இருக்குமானால் அது கர்த்தர் தந்த ஈவு. இது ஒரு கிஃப்ட். இந்த கிஃப்டை நீங்க பெற்றுக்கொள்ளதான் முடியுமே தவிர சம்பாதிக்கவே முடியாது. இன்னொரு முறை சொல்றேன், இந்த ரட்சண்யமாகி ஈவை நீங்க பெற்றுக்கொள்ளதான் முடியுமே தவிர யாரும் இதை சம்பாதிக்க முடியாது. எங்க அப்பா 35 வருஷம் 50 வருஷம் ஊழியம் பண்ணாரு, அதனால நான் பரலோகம் போவேன்னா நான் ஏமாத்திக்கிறேன். யாரும் என் பரலோகம் கொண்டு போக முடியாது. இந்த ரட்சண்யமாகி ஈவ கிருபையால் எனக்கு தந்தார் பாருங்க, அதை யார் பெற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் நித்திய பரலோக ராஜ்யத்தை அடைவார்கள். இருக்கீங்கன்னா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா?